போறீங்க? ரைட் ரைட். செல்லம்மா, இன்னும் ஊரு தொடர்ந்து கிடக்குது. ஏன் மாமா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இப்படி காலங்கத்தால குடிக்காதன்னு? ஊர்ல இருந்து உங்க அக்கா மக குமார் வந்திருக்கு. நான் தான் சாவி கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்கேன். எங்க அக்கா அம்மாவடா 2 கிளாஸ் சாராயத்தை குப்புன்னு ஏத்துன. நீ சொன்னதை கேட்டதா கப்புன்னு இறங்கி போச்சு. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன மாமா, ஒரு ஆளா இருப்பீங்கன்னு பார்த்தா 2 ஆளா இருக்கிறீங்க. ஐயா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாப்பிள. இது நம்ம பக்கத்து வீட்டு மிலிட்டரிக்காரனோட தங்கச்சி இட்லி கடை வச்சு பொழைச்சுக்கிறேன்னு நம்ம திண்ணைய கேட்டது. நான் திண்ணைய கொடுத்தேன். ஆனா வீட்டை கொடுக்கல மாப்பிள. உங்க அத்தை என்னை விட்டு போனதுல இருந்து நான் கட்ட பிரம்மச்சாரி. உங்க தலையில வேணா அடிச்சு சத்தியம் பண்ணிட்டா. ஐயோ, அத சொல்லல மாமா. பின்ன எதை சொன்னீங்க மாப்பிள? இத சொன்னேன். இத அதை சொன்னியா? அது என் கூட போறது மாப்பிள. வந்துட்டாங்க, மூஞ்சி முகரே பாரு. எல்லாமாக்கா கொஞ்சம் சாம்பார் ஊத்து. கொஞ்சம் சாம்பார் ஊத்து. என்ன பங்காளி, இட்லி எல்லாம் எனக்கு 2 தெரியுது. அப்படி ஒண்ணும் தெரியப்பா. நீ வா மாப்பிள, உட்காருமா. ஒரே தட்டுல 2 இட்லி கூட. டாய், எல்லாம் அந்த பக்கம் போங்கடா. சாம்பார் கொஞ்சம் கேள்றா. சாம்பார் தான் இருக்கனே. கேள்றானா? செல்லமாக்கா சாம்பார் ஊத்து. இங்க கொஞ்சம் கவனி. ஐயோ, 2 இட்லி கொடுக்கா. அப்படி போடுற என் சிங்கக்குட்டி. அக்கா இட்லி. நில்லுக்கா, அப்படியே தட்டுல போடு. மாப்பிள மாப்பிள, அவன் சிங்க குட்டி இல்ல, நரி குட்டி நிரூபிச்சுட்டான் பாத்தியா? இத புடி. உனக்கு எத்தனை குடம் தண்ணி வேணும் என்கிட்ட சொல்லு, நானே எடுத்துறேன். என்ன? சரிம்மா. எங்க மாமாவோட மாமாவ உங்க மாமா மாமான்னு கூப்பிட்டா உனக்கு எனக்கு என்ன உறவு? வாங்க, தலையில அடிப்பட்டு எப்படி இருக்கு? பரவாயில்ல, மாமா தான் சித்த வைத்தியராச்சே, எல்லாம் சரியா போயிடுச்சு. மாமோய், முதல்ல என் விடுகதைக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். என்ன மனச பறி கொடுத்துட்டீங்க? ஹாய், கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா. நான் கூட உங்களை ஃபாலோ பண்ணலாம்னு பாக்குறேன். ஐ மீன் உங்க தெய்வ நம்பிக்கைய. இது எனக்காக இல்லைனாலும் நான் கட்டிக்கிறவங்களுக்காக செய்யலான்னு தான். நானும் உங்களை பார்த்து நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல.
இந்த பூஜை முறைகளை பத்தி தான். முதல்ல விநாயகரை வணங்கி புண்ணிய சுழி போடுங்க, மத்ததெல்லாம் தானா புரியும். உனக்கும் சேர்த்து தாண்டி சொல்றேன். தப்பி தவறி ஏதாவது கனவு காணாம பேசாம பாடு. விடுவேனா உன்கிட்ட? ஐ லவ் யூ சொல்லாம விடவே மாட்டேன். தம்பி தம்பி, சொத்து வைக்க வந்த நீங்க இந்த ஊர் மானத்தை சொத்தையாக்க பாக்குறீங்களா? என்னையா, இந்த பூ வச்சுதான் உங்க காதலுக்கு தூது விட போறீங்களா? என்ன எந்த லெட்டரு? ஒண்ணு கடிக்க தெரியாத பையலவன் தூது விடுறதா? அவன் என்னடா வழி நெடுக காட்டிட்டு போறான். நல்ல வேலை என் கையில கிடைச்சிருச்சு. சித்ரா அப்பன் கையில கிடைச்சிச்சுன்னா நடக்கிறத வேற. என்ன இது? என் மனம் உன்னிடம், உன் மனம் யாரிடம்? அவன் மனசு யார்கிட்ட இருக்குன்னு உனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி உன் மனசு அவகிட்ட கொடுத்தேன்? நல்ல வேலை, அவன் மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். தப்பா நினைக்காத. உங்க காதலை பிரிச்சு வச்ச பாவத்துக்கு நான் ஆளாக கூடாது. உன் காதலாலே நீ மட்டும்தான் பாதிப்ப. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊரே பாதிக்கும். எனக்கு உன்னை விட இந்த ஊரு தான் முக்கியம். நல்லா கேட்டுக்க. சித்ரா அப்பன் ஒரு ஜாதி வரி பிடிச்சவன். அவன் கண்ண அவன் பொண்ணை வச்சுதான் குத்த போறான். இதுல யாரு குறுக்க வந்தாலும் பஸ்மம் ஆயிடுவோம். அதனால உன் காதல் கத்திரிக்காய் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா ஊரு போய் சேரு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கொதிக்கிற சாம்பார் தூக்கி தலையில ஊத்திடுவேன். பரதேசி நாயே, யார பார்த்து கேக்குற பெரிய இட்லின்னு? நீ குடுக்கற ஒண்டனா காசுக்கு என் கடை இட்லி சின்ன இட்லியா, அந்த இட்லி பெரிய இட்லியா? போக வேண்டியதானே ஐயர் கடைக்கு. இங்க எதுக்கு வரீங்க? சொல்லு விடவா? இட்லி கடைக்காரனா ஏடா அவ்வளவு கேவலமா போச்சா? பசிக்கிற வயிற்று ரொப்பறதுக்காக தான் நான் இட்லி கடை வச்சிருக்கேன், ஏன் வயிற்று ரொப்பறதுக்கு இல்ல. ஒதுங்குற முந்தானிய ஒருத்தனுக்கு விரிச்சா ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு சாப்பிடுவேன். இப்படி எச்சு பாத்திரம் கழுக மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. சும்மா சொல்லக்கூடாது, நீ நல்லா வாயாலே அடிக்கிற. அம்மாடி, அவனுக்கு போயிட்டானுவா. போயிட்டானுங்களா? என்ன மாமா இதெல்லாம்? அது மாப்பிள, அவனுங்க ஒரு ஜாதி வெறி பிடிச்சவனுங்க. அவனுங்களுக்கு புத்தி வரட்டும்னு இப்ப இப்படி நடந்துக்கிறான். மாப்பிள, இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல. அதாவது இந்த சித்ரா அவங்ககிட்ட குழஞ்சு பேசுறாளன்னு உன் மனசு அவகிட்ட பறி கொடுத்துறாத. ஏன் சொல்றேன்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச இவ அத்தை மகனுக்கு இவளை கட்டி வச்சாதான் இவனுங்க அடங்குவானுங்கன்னு ஊரே திட்டம் போட்டிருக்கு. தயவு செய்து நீ ஒதுக்கிக்க, அம்முட்டுதான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? வர்றம்மா.